ஹாய் வியூவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்ட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காளான் வறுவல் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. அதுக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்லேருந்து காளானை வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வாங்கிட்டு வந்து அதை நல்லா சுத்தமாக தண்ணியில் நல்லா கழுவி நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும், நல்லா தேய்ச்சி கழுவணும். காளானை சுற்றி எப்போவுமே மண் அழுக்கு நிறையாவே இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் போட்டுக்கலாங்க. கூடவே தக்காளியும் போட்டுக்கலாங்க கட் பண்ணி. இது கூட ஒரு 10 பல்லி பூண்டை சேர்த்திக்கலாங்க. கூடவே தோல் சீவி இஞ்சியும் போட்டுக்கலாங்க. இது அப்படியே மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுறலாங்க. கூடவே வரமிளகா 2 சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்தி சேர்த்தி நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்க விட்டுடலாங்க. நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் விட்டுடலாங்க. இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளியும் வெங்காயம், பச்சை வெங்காயம் பேஸ்ட்டை அப்படியே இதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இதனால் கிளறி விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுறலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ண உடனே நல்லா ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த நேரத்தில் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. கூடவே கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாங்க. இது அப்படியே கலவை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போது நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. நம்ம இன்றைக்கி கிரேவி அதிகமாக தேவைப்படல, கொஞ்சமாக கிரேவி இருந்தால் போதும்னு சொல்லி நம்ம தண்ணி ஊற்றிருக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இந்த நேரத்தில் நம்ம சுத்தமாக கழுவி வச்ச காளானை 2 பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. சின்ன காளானாக இருந்தால் நீங்கள் ரெண்டு இதாக கட் பண்ணால் போதும். பெரிய காளானாக இருந்தால் 4 பீஸாக கட் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், காளான் எல்லாமே சுத்தமாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது கொதித்து வரும்போது இந்த காளான் எடுத்து இது கூட சேர்த்திக்கலாங்க. காளானை போட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. நல்லா எல்லா கிரேவியும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போது காளானை போட்டதையும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. பாருங்கள், காளான் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லி நீங்கள் ஒரு காளான் எடுத்து விரலில் நசுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிருங்க நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு. இது கூட ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. இதை நல்லா கிளறி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காளான் கிரேவி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுங்க. இந்த காளான் கிரேவி ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. நாங்கள் இன்றைக்கி ராகி மாவு தோசைக்கு தான் இந்த காளானை செஞ்சுருக்கோம். பாருங்கள், உண்மையிலுமே சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு.
ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.